ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணுலகத்தினில் பிறவி மாசற எண்ணிய பொருள் எல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதர் உடையதோர் களிற்று மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. அன்பார்ந்த எங்களுடைய குபேரன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு, ஜோதிட வழிகாட்டி சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், அலைபேசி 9865098370, அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், நவக்கிரகங்கள் 9, ராசிகள் 12. அப்படி இந்த 9 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள். இப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் முதன்மையானவர் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான். காலையில் அன்றைக்கி சூரியன் உதித்தாத்தான் அன்றைய தினமே உருவாகும். இன்றைக்கி 21ஆம் தேதி அப்படின்னா காலையில் சூரியன் உதிக்கணும். 22ஆம் தேதினா நாளைக்கு உதிச்சா தான் தேதி, உதிக்கலைன்னா 21 பிரளயமாயிரும். இப்போ சூரியன் முதல் தெய்வம். மாலையில் சந்திரன், அவர் உதிச்சா தான் நமக்கு இருட்டு வரும், அந்நிய தேசங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இப்படி முதல் தெய்வம் சூரியனாகவும் இரண்டாவது சந்திரனாகவும் இருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த சூரியனுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா நவக்கிரகங்களில் சிம்ம ராசி. காட்டில் எத்தனையோ வனவிலங்குகள் இருந்தாலும் மிருகங்கள் இருந்தாலும் காட்டுக்கு ராஜான்னு யார் சொல்கிறோம்? வனராஜா சிங்கம் தான். இப்போ நவக்கிரகங்கள் 9 இருந்தாலும் நவக்கிரகங்களுக்கு ராஜா சூரியன். இப்போ அந்த சூரியனுடைய ராசி சிம்மம், அவருடைய வீடு சிம்மம். சந்திரனுக்கு வீடு அப்படின்னு எடுத்துட்டால் கடகம். இது ரெண்டுக்கும் ஒவ்வொரு வீடு. அதுக்கப்புறம் வரக்கூடிய 5 கிரகங்களுக்கு 2 வீடு. சூரியன் 1, சந்திரன் 1, 2 ஆயிடுத்து. I2 10, 12 ஆயிரும். செவ்வாய்க்கு மிதுனம், மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருவுக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனிக்கு மகரம், கும்பம். ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. தற்சமயம் எந்த ராசியில் அவங்க இருக்காங்களோ அந்த ராசி அப்படிங்கிறது அவங்களுக்கு சொந்த வீடாக கருது. இதுக்காக சொல்ல வரேன்னா, சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் நமக்கெல்லாம் சொந்த வீடுன்னா 24 மணி நேரம் நம்ம வீட்டிலேயே சொந்த வீடுன்னு யாரும், ஐயோ என்னோடய ஜன்னல், என்னோடய கதவு, என்னுடைய நிலம்னு யாரும் அதையே பிடிச்சுன்னு இருக்கிறதில்ல. பல வேலைகள் காரணமாக வெளியில் போகிறோம், வெளியூர் போகிறோம், நல்லது கெட்டது உத்தியோகம், பல அளவுகள் காரணமாக வீட்டை விட்டு வரோம், நைட் தங்குறோம், போகிறோம் வரோம், மறுபடியும் இந்த மாதிரி வெளியூர் போனாலுமே எப்போ வரோம் அப்படிங்கிறதுக்கு கால அவகாசம் இருக்குது. ஒரு திருமணத்திற்கு வெளியூர் போகிறோம், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம், யாரோ நம்மளை பார்க்க வராங்க, வீட்டில் கேட்குறாங்க, ஐயா இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு, சென்னை போயிருக்காரு, வரக்கு 2 நாள் ஆயிரும், 2 நாளில் வந்துடுவார் அப்படிங்கிறப்போ அளவு 2 நாளுங்கிறது இருக்குது. அதே மாதிரியே கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கிற காலங்கள் அளவு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகங்கள் 4 மட்டும்தான் நவகிரகங்கள். அது யாருன்னு பார்த்தோம்னா, 1 சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்குறார். 2வது ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்குறாங்க. 3வது குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் தங்குறாரு. சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 நாள், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாம் மாதக்கணக்கு. அதனால தான் இந்த சனி, ராகு, கேது, குரு இவங்க 4 பேர் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கோயிலாக இருக்கட்டும் அல்லது ஒரு டிவி சேனலாக இருக்கட்டும், ஒரு பேப்பராக இருக்கட்டும், இவங்க பயிற்சியாகிறத மட்டும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு கொண்டாடுறோம். ஏன்னு பார்த்தோம்னா, அதிகப்படியாக நல்லதை செய்பவர்களும் இந்த 4 கிரகங்கள் தான், அதிகப்படியான கெடுதலை செய்ததும் இந்த 4 கிரகம் தான். பொதுவாக 9 கிரகங்களுமே பயிற்சி ஆகுது. ஆனால் சிறு காலங்கள் இருக்கிறதுனால நல்லது கெட்டது சீக்கிரம் முடிஞ்சிருது. அதிகமாக ஒருத்தரை தொந்தரவு படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா சனி, ராகு, கேது, குரு அதிக நன்மை செய்யக்கூடிய கிரகம் அதுதான். அதனால தான் இதை நம்ம நம்மளுடைய தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் இவங்க பயிற்சி ஆகும் பொழுது
நாம் வந்து அதனால் இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்னலாம் நன்மை தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இவங்களுக்கு நல்லா இருக்குது, இவங்க இந்த பரிகாரங்களில் கலந்துக்கணும், இப்படியெல்லாம் நம்மளுடைய தொலைக்காட்சி மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே அதை வந்து சொல்கிறதுக்கு காரணம், இது பேர் கோச்சாரம்னு பேர், நல்லா தெரிஞ்சுக்கணும். கோன்னா கிரகங்கள், சாரம்னா நகருதல். கிரகங்கள் பயிற்சியாவது பேர் கோச்சார பலன், பொதுப்பலன். இப்போ போராட நட்சத்திரம் தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நாம் ஒருத்த மட்டும் இருக்க மாட்டோம், பல கோடி பேர் இருப்பான், அவனுக்கெல்லாம் பொது பலன்கிறது தான் கோச்சார பலன். அதுபோக அவங்களுடைய இண்டிவிஜுவல் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும், அதை பார்த்து பலன்கள் 100% தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வரப்போகிற மங்களகரமான சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2023 ஏப்ரல் 22 சனிக்கிழமையன்று ஸ்ரீ குரு பகவான் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இது குரு பயிற்சியின் பேர். இப்போ குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்வார், யார் பரிகாரங்கள் பண்ணிக்கணும், யாருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நவகிரகங்களில் குரு பகவானுடைய சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக இந்த குரு அப்படிங்கிற வார்த்தை வடமொழி சொல், சம்ஸ்கிருத சொல். அதற்குண்டான 2 எழுத்து தான் கு ரு. அதுக்குண்டான அர்த்தம் அப்படின்னா இருளை போக்குபவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். குருனா இருளை போக்குபவன். பொதுவாகவே அது வந்து ஒரு அறியாமையை நீக்கக்கூடியவர். டீச்சருக்கு பேர் சமஸ்கிருதத்தில் குரு தானே, ஆச்சாரியன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு தெரியாததை போக்கக்கூடியவர் குரு. இப்போ நவகிரகத்தில் அவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரஹஸ்பதின்னு ஒரு பேர் உண்டு அவருக்கு. ப்ரஹத் அப்படின்னா பெருசு, பதினா தலைவன், பெரிய தலைவன். நவகிரகங்களில் பொன்னவன், தமிழில் பொன்னவன்னா இந்த சொர்ணம் தங்கம் இருக்கு, பொன் சொல்கிறோமில்ல, இந்த பொன் தங்கத்துக்கு அவர் தான் அதிபதி. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் குரு இருக்கணும். ஒருத்தனுக்கு வந்து வாழ்க்கையில் திருமணம் வேணும், வசதி வாய்ப்புகள் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னால் குரு இருந்தால் மட்டுமே இதெல்லாம் கிடைக்கும். அதான் குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டாகுமா. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, இப்படிலாம் சொல்லுவோம். குரு நல்ல இடத்துல இருந்துட்டால் அவன் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடைவான். குரு ஒருத்தனுக்கு வீக் ஆகிட்டா 12ல் குரு மறைஞ்சிடுறார். 3, 6, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானம். மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓகோன்னு இருந்தாலும் குரு மறைஞ்சிட்டா அவன் குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு தான், வெளியில் பிரகாசிக்க முடியாது. அப்படி அந்த குருன்னு எடுத்துட்டோம்னால் நவகிரகங்களில் 5வது கிரகமாக விளங்குறார். அவருக்கு உண்டான தானியம் அப்படின்னு பார்த்தோம்னா சுண்டல் கடலை, எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மலர் முல்லை மலர், அவருக்கு பிடித்த புஷ்பம் முல்லை புஷ்பம். அவருடைய பால் ஆண் பால் குரு பகவான். அதே மாதிரி அவருடைய வண்ணம் மஞ்சள் கோல்டு. உயரமானவர் குரு பகவான். உலோகத்தில் தங்கத்துக்கு அதிபதி அவர். பாஷை தெலுங்கு கன்னடத்துக்கு அதிபதி குரு பகவான். ரத்னங்கள் நவரத்னங்களில் பார்த்தோம்னா புஷ்பராகம், கனக புஷ்பராகத்துக்கு குரு பகவான் அதிபதி. வஸ்திரம் பொன்னிற வஸ்திரம், அவருடைய துணி பொன்னிற மஞ்சள் கலர். அதே மாதிரி வாகனம் யானை வாகனம் அவருக்கு. அவர் மறைஞ்சு போகிற இடம் 3, 6, 8, 12 இந்த இடத்துல குரு மறைஞ்சிடுவார். யாரோட ஜாதகத்திலே 3ஆம் இடத்துல குரு இருந்தால் வேஸ்ட், 6ஆம் இடத்துல இருந்தால் வேஸ்ட், 8ஆம் இடத்துல இருந்தால் வேஸ்ட், 12ஆம் இடத்துல இருந்தால் குரு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு பிடித்த சமித்து மரம், விருட்சம் அரச மரம். சுவை இனிப்பு, திசை வடகிழக்கு. அவருக்கு அதிதேவதை இந்திரனும் பிரம்மாவும். குருவையே நிர்வாகம் பண்ணக்கூடிய தெய்வம் இந்திரனும் பிரம்மாவும். அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் குரு திசையில் தான் பிறப்பாங்க. யார்? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரம். ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது 1 வருடம். அவருடைய ஆட்சி வீடு தனுசு மீனம், இது 2க்கு அவர் தான் அவருடைய வீடு. முதல்ல சொன்னேன். உச்சம் கடகராசியில் அவர் உச்சம், நீச்சம் மகர ராசியில், மூலத்திரிகோணம் தனுசு. நட்பு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சிகம் இவங்கெல்லாம் நட்பு ராசி அவருக்கு, ஃப்ரெண்டு. பகை அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம், மிதுனம், துலாம் அவருக்கு பகை வீடு. சுப பார்வை 2, 5, 7, 9, 11 இப்படி தசாபுத்தி காலங்கள் 16. இவருடைய அமைப்பு அப்படிங்கிறது இதை இவருடைய சாப்டர் A to Z. அவரை பற்றி எல்லாம் அவருக்கு பிடிச்சது, அவர் என்னென்ன பண்ணுவார் எல்லாத்தையும் பார்த்தோம். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மீனம் ராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிற காலத்தில் நன்மை பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னால்
மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம். யாராரு? மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் நன்மைகளை அடையக்கூடிய ராசியாக இருக்குது. பரிகாரங்கள் செய்து பலன்களை அடைய வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தால் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம் இவங்கள்லாம் பரிகாரத்தில் கலந்துக்கணும். இனி தொடர்ந்து நாம் விரிவாக இந்த 12 ராசிகளுக்கும் குரு பகவான் என்னென்னலாம் பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பல நூல்களிலிருந்து எடுத்து, விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பழைய காலத்து நூலிலிருந்து எடுத்து அவர் சொல்லிட்டு போன ரிஷிகள் சித்தர்கள்லாம் சொல்லிட்டு போனது என்னங்கிறத நாம் விவரமாக விளக்கமாக 12 ராசிக்கும் நாம் இப்போது பார்க்கலாம். இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற 22/4/2023 சனிக்கிழமை அன்று நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி, குரு பகவான் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மேஷம் ராசியில் ஒரு வருட காலம் தங்கி, அதாவது கும்பராசியான நமக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து என்னென்ன நல்ல பலன்கள், தீய பலன்களை தரப்போகிறார் என்பதைத்தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்க்குறோம். நாம் பார்க்குறது அப்படிங்கிறது சாதாரணமாக பொதுவான என்னுடைய கருத்தோ பல ஜோதிடர்களுடைய கருத்தோ அது கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்தில் முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் எழுதி வச்சுட்டு போன ஓலைச்சுவடி, அரிச்சுவடி அந்த மாதிரி இதிலிருந்து எடுத்து தான் நாங்கள் அதில் பலன்களை விரிவுரையாக சொல்கிறோம். விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல், இந்த மாதிரி பலவிதமான நூல்கள்லேருந்து எடுக்கிறோம். அதில் இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு வரும்பொழுது என்னென்ன பலன்கள் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தீதிலார் 3 துரியோதனன் படை மாண்டதும், 3 குரு ஏற முடி மன்னன் துரியோதனன் மாண்டான் கூறும் புதுமைதனை எனக் கூறிய மேதினியில் எடுத்துரைத்தாய் தாயே அது கேள், கொன்றிடுவன் கொலை செய்வன் கொடுமை மெத்த வேதியனும் செய்வன் அன்றும் கூற்று வரும் விதி பார்ப்பன் குண்டி துணி போகும்படி மகளே அப்படின்னு சித்தர் ஒருவர் சொல்கிறார். தீதிலார் 3 துரியோதனுடைய படையை மாண்டுச்சான். பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனுக்கும் மகாபாரத யுத்தம். துரியோதனுக்கு 3 வரும்பொழுது அவனுடைய படை அழிஞ்சு போய் பஞ்சபாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்போ 3 குரு வலுவது நன்மையை தராது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 3 குரு வர முடிமன்னன் துரியோதனன் மாண்டான், துரியோதனன் செத்து போயிட்டான் 3 குரு வரும் பொழுது. புதுமைதனை எனக் கூறிய மேதினியரன் எடுத்துரைப்பாய், அதாவது கொன்றுடுவானாம், கொலை செய்திருவானாம், கொடுமை மெத்த வேதியனும், அதாவது வேதம் சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லக்கூடிய உலகத்துக்கு நன்மைகள் செய்யக்கூடிய எங்களை மாதிரி ஆளுகளே அந்த தர்மத்தை விட்டுட்டு கொலை பண்ணுறது, இந்த மாதிரி பாவம், இந்த மாதிரி இதுக்கு போனோமா. இதில் 3 குரு வரும் பொழுது கொன்றிடுவன் கொலை செய்வன் கொடுமை மெத்த வேதியனும், கொடுமைகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நேரம். வேதியனும் செய்வானாம். வேதியன்னா வேதம் ஓதக்கூடிய நாங்கள். அவங்க வேதத்தை ஓதாமல் பாவம் பண்ணுறது, கொலை பண்ணுறது, கொடுமை செய்கிறது, 3 குரு இருந்தால் அந்த மாதிரி நடக்குமா. கூற்று வரும் விதி பார்ப்பன் கட்டியிருக்கிற துணி வரைக்கும் போயிடுமா, கட்டிக்கிறதுக்கு துணி இருக்காதான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ 3 குரு வரும் பொழுது இருக்கிற துணி கூட வழி இருக்காதான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சொல்கிறார். இனி விரிவாக கும்பராசிக்கு என்ன விரிவுரை அப்படின்னு பார்த்தா, ஊரை விட்டு, வீட்டை விட்டு, வேலையை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுமா. ஊரை விட்டு வெளியேறணுமா, நம்முடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் வந்துடணும், நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்துடணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி அப்படிங்கிறதும் ஏற்படுமா 3ஆம் இடத்துல குரு வரும் பொழுது. காரியத்தில் தடை, எந்த காரியம் எடுத்தாலும் விக்னம் அப்படின்னா தடை, காரியத்தில் விக்னம். ரோகம், உடல்நலக் கோளாறு, ஏதோ ஒரு வியாதி உடம்பில் இருந்துகிட்டே இருக்கிறது, முடியாமல் போகிறது, சலிப்பு, இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். உறவினர்கள் விரோதம், சொந்த பந்தம் இருந்தாலும் பக்கத்திலே இருந்தாலும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க, விரோதம். நேரில் ஒரு மாதிரி பேச்சு, நம்ம போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேச்சு, இந்த மாதிரி வீண் பழி சொல்லக்கூடிய அமைப்பு, இப்படியெல்லாம் ஏற்படும். பொருள் நாசம், இருக்கக்கூடிய பொருள் அழியக்கூடிய அமைப்பு, பொருள் நாசம் உண்டாகும். திருட்டு போகிறது, நம்ம ஒரு பொருள் வச்சுருந்தால் வேறு யாராவது எடுத்து யூஸ் பண்ணுறது, காணாமல் போகிறது, அதெல்லாம் நடக்கும். பிறர் வஞ்சனையால் பீடை, மற்றவங்க மூலமாக இடைஞ்சல், அவன் நம்மளை பற்றி தப்பாக சொல்லி கொடுக்குறது. வஞ்சனைனா எப்படி வேணாலும் நம்மளை செய்வனை, மாந்திரீகம், குறை சொல்வது, நம்மளுடைய மேலதிகாரிகள்கிட்ட நம்மளை பற்றி தப்பாக எடுத்து உரைக்கிறது. அப்போ நம்ம மேலே இருக்கிற ஒரு நல்ல ஒப்பீனியன்கிறது போயிடும். அவன் நல்லவன்லாம் நினச்சிருந்தேன் நான், இப்படியா அப்படிங்கிற மாதிரி பிறர் வஞ்சனையால் பீடை.
பிடித்தவர்கள் மரணம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மரணம் அடைவாங்களாம். அல்லது விட்டு பிரிதல், அவங்கள விட்டு பிரிகிறது, ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்குமா. பிறந்த இடத்திற்கு கஷ்ட நஷ்டம் ஏற்படும், நம்ம பிறந்த வீட்டுக்கு இப்போ கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் 3ஆம் இடத்துல குரு வரும்பொழுது. விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுதல், நமக்கு பிடிக்காத செயல்கள், யாரும் அதை அறிவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடணுமா, அந்த மாதிரி சூழ்நிலை வரும். விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுறது. அரசாங்க பகை, ராஜாங்க பகை ஏற்படும். அரசாங்கத்தில் ஏதாவது கெட்ட பேர் வாங்கிக்கிறது. அரசாங்க பகைன்னு என்ன, ஹெல்மெட் போடாமல் போடுவான், ஃபைன் போடுவான், அதான் பகை. பணத்தட்டுப்பாடு, எவ்வளோ வந்தாலும் பத்தாது, பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும். அகால உணவு, நேரத்துக்கு சாப்பிட முடியாதான். காலையில் 8 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு, நைட் 8 மணிக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு. காலையில் சாப்பாடே 12 மணிக்கு சாப்பிட்றவன் எத்தனை பேர் இருப்பான், அதான் அகால உணவு. நைட்டு துர்போஜனம் 1 மணிக்கு வந்து சாப்பிட்றது, இப்படியெல்லாம் நேரத்துக்கு உண்ணாமல் இருக்கிறது அகால உணவு. அகால உறக்கம், அதே மாதிரி டைமிங்கு தூக்கம் கிடையாது. 8 மணிக்கு சாப்பிட்டு 9 வரைக்கும் படுத்து 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டா அது நல்ல உறக்கம். படுக்கிறதே 1 மணி 2 மணிக்கு படுத்துட்டு 8-9 மணிக்கு எந்திரிக்கிறது அகால உறக்கம்னு பேர். ஒரு சில காரியங்களில் அவமானம் ஏற்படும், அசிங்கம் ஏற்படும். அது என்ன ஒரு சில காரியம்னு தெரியல, நம்ம பண்ணுற காரியங்களில் சில ஏதோ ஒன்றில் அசிங்கம், பேட் நேம், அவமானத்தை சந்திக்கணும். பலவிதமான பிரச்சனைகள் தோன்றும், புதுசாக தோன்றுமா இல்லைனாலும் பலவிதமான பிரச்சனைகள் தோன்றும். அனைவரிடம் பகைமை ஏற்படும், எல்லாத்தையும் பகைச்சிக்கணுமா, எல்லாருக்கிட்டையும் வெறுப்பு காட்டணுமா, எல்லார் மேலேயும் கோபம் வருமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கொடுக்குறார். அப்போது இந்த வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது கும்பராசிக்கு நன்மையை தரக்கூடிய விதமாக இல்லை. அதனால் அவசியம் பரிகார யாகங்களில் கலந்துக்கணும். நாங்கள் செய்யக்கூடிய அந்த குரு பயிற்சி அன்றைக்கி எங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகார ஹோமத்தில் கலந்துட்டு அது என்னுடைய கடைசியாக சொல்லுவேன் என்ன பரிகாரம் எப்படிங்கிறது. அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சு அதுக்குண்டான கட்டணங்களை அனுப்பி பரிகார சங்கல்பம் பண்ணிக்கொண்டு தாங்கள் அதில் கலந்துட்டு அந்த குரு தோஷத்திலிருந்து நீங்கி, அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் வியாழக்கிழமை தோறும் இறை வழிபாடு, குரு பகவானை அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வந்தால் இருக்கக்கூடிய நான் சொன்ன தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து நன்மைகள் சற்று அதிக அளவில் அடையலாம் என்பதை கூறி வாழ்த்தி அருளி, நேயர்களுக்கு நான் குரு பயிற்சியை பற்றி பேசினேன். இந்த குரு பயிற்சியில் சில ராசிகள் அவசியம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பரிகாரம், எந்தெந்த ராசிகள் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சியாகின்ற அந்த 22/4/2023 சனிக்கிழமை அன்று எங்களது ஆலயத்தில் ஸ்ரீ குரு பகவான் மூலமந்திர காயத்ரி மந்திர பரிகார சாந்தி ஹோமம் அப்படிங்கிறத செய்கிறோம். இதில் கலந்து கொள்ளக்கூடிய அவசியம் கலந்து கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தால் மேஷம் ராசி அஸ்வதி பரணி கிருத்திகை, ரிஷபம் ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம், கடகம் ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம், கன்னி ராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை, விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை, மகரம் ராசி அவிட்டம் திருவோணம் உத்திராடம், கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி. அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம், இந்த ராசி நேயர்கள் அவசியம் இந்த பரிகார பூஜைகளில் கலந்துக்கணும். எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தெரிவிக்கிறேன். அதில் வாட்ஸ்அப் கூகுள் பே எல்லாமே இருக்குது. அந்த தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பரிகாரம் ஒருத்தருடைய பெயர் நட்சத்திரத்துக்கு ரூபாய் 201 மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கூகுள் பேயில் அந்த 201 ரூபாயை அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் நட்சத்திரத்தை அனுப்பிச்சி வைக்கணும். கூட உங்களுடைய வீட்டு விலாசத்தை அனுப்பிச்சால் இந்த பரிகார ஹோமங்கள் செய்து உங்களுக்கு அதற்குண்டான விபூதி குங்கும பிரசாதங்கள், அந்த குரு பகவானுடைய கயிறு இதெல்லாமே நாங்கள் பிரசாதமாக கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம். அப்போது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அனுப்பி கூகுள் பேயில் பணம் அனுப்பிச்சு முன்பதிவு அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம். அதற்குண்டான கட்டணத்தொகை ரூபாய் 201. என்னுடைய அலைபேசி எண் 9865098370 9865098370. இது என்னுடைய தொலைபேசி எண். டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், சங்கரமடம், வேத சிவாகம பாடசாலை. எனவே இந்த ராசி நேயர்கள் அவசியம் இந்த பரிகார யாகத்தில் கலந்துண்டு இந்த குரு பகவானுடைய மூலமந்திர ஹோமத்தின் மூலமாக
இந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுபட்டு எல்லாம் வல்ல இறையருள் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.